நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க சுலபமாக ஒரு ராகி களி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் மண் சட்டியில் தாங்க செஞ்சுருக்கேன். நல்லா தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்து வந்த உடனே 1 டம்ளர் நொய்க்கு 2 டம்ளர் கேழ்வரகு மாவு கணக்குங்க. அந்த 1 டம்ளர் நொய் நல்லா கழுவிட்டு அதை கூட சேர்த்துக்கோங்க. நல்லா 3/4 பதம் வெந்து வரட்டுங்க. நான் முன்னாள் நைட்டே இந்த ராகி மாவை கரைச்சி வச்சுட்டேங்க. கொஞ்சம் புளிச்சிருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த ராகி மாவை 3/4 பதம் வெந்த நொய் கூட ஊற்றிக்கோங்க. நல்லா ஒன்று கிளறி விடுங்க. கட்டி பற்றக்கூடாதுங்க. அதனால் கைவிடாமல் நல்லா கிளறுங்க. நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் மாவும் கேழ்வரகு மாவும் அரிசியும் பார்த்திங்கன்னா அந்த நொய்யெல்லாம் கரெக்டாக வெந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை தொட்டு நீங்கள் அந்த மாவையும் தொட்டு பாருங்கள். நீங்கள் தொட்டப்போ ஒட்டலைன்னு சொன்னால் கேழ்வரகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. களி சூப்பராக ரெடியாக இருக்கும். ஸ்டவ் அமர்த்திட்டு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து கரைச்சி பரிமாறுங்க. சூப்பரான ராகி களி ரெடிங்க. எங்கள் வீடியோ பிடிச்சா எங்களுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்க.